ஸ்ரீகாந்தும் ஒரு தீக்கரை என்ற ஒரு திரைப்படத்தில் வந்து பிரசாந்த் இவரை வைத்து தான் தயாரிக்கிறார். அந்த படத்தில் தான் இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் போதை பழக்கம் இவர்களுக்கு இருந்ததன் அடிப்படையில் இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரான அந்த பிரதீப் குமார் மூலமாக பெங்களூரில் இருந்து இந்த போதைப் பொருளை வாங்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல முறை வாங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் போதைப் பொருள் தன்னிடம் இல்லை என்று கூறிய போது கூட ஸ்ரீகாந்த் எனக்கு கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் தேவைப்படுவதாக கூறியதாகவும் அந்த அடிப்படையில் பெங்களூருக்கு சென்று அதிக விலைக்கு கூடுதல் விலைக்கு இந்த போதைப் பொருளை கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி வந்து இங்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை 40 முறை ஸ்ரீகாந்துக்கும் அந்த பிரசாந்துக்கும் கொடுத்ததாகவும் அவர்கள் மற்ற நபர்களுக்கெல்லாம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்ட பார்ட்டிகளுக்கெல்லாம் சப்ளை செய்ததாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த பணத்தை, அதாவது 12,000 ரூபாய் பணத்தை இவரிடம் கொடுத்துவிட்டு மேற்கொண்டு கூடுதல் விலைக்கு மற்ற நபர்களுக்கு கொடுத்தாரா அல்லது நண்பர்களுக்கு இந்த வாங்கி கொடுத்தாரா என்ற கோணத்திலாம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. காலையில் 8 மணியிலிருந்து ஸ்ரீகாந்திடம் முதல்ல ரகசிய இடத்துல வைத்து விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கிலுடைய தொடர்புகள் குறித்தெல்லாம் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்பதை சொன்னதுக்கு பின்னர் இதை உறுதி செய்வதற்காக மருத்துவ பரிசோதனையானது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செய்யப்பட்ட நிலையில் அதில் மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்துதான் தற்பொழுது கைது நடவடிக்கைக்கு காவல்துறை அந்த நடவடிக்கைக்கு தற்பொழுது எடுத்திருக்காங்க. தொடர்ந்து அவருடைய ஜிபே பண பரிவர்த்தனை எல்லாம் இவர்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்திருப்பதெல்லாம் காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் இந்த கும்பலோடு தொடர்பில் இருந்தது மட்டுமில்லாமல் மற்ற நபர்களுக்கும், அதாவது ஸ்ரீகிருஷ்ணா உள்ளிட்ட இவரோடு சினிமா பிரபலங்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த போதைப் பொருளை வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பணமாக பெற்றாரா அல்லது நண்பர்கள் என்ற அடிப்படையில் இவர் பயன்படுத்திய போதைப் பொருளை கொடுத்தாரா என்ற அடிப்படையெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டாங்க. இதுக்கென்று ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக இந்த வழக்கில் தொடர்பில் இருந்த போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ஒரு பிரபலமான நடிகர். இவரோடு பேசலாம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் திரு ராஜாராம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது திரைப்பிரபலம் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படியெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இதுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது NDPS ஆக்ட், போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின்படி 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் மேக்சிமம். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கலாம். இதுல இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இவரு. இதே மாதிரி சினிமா லைன்ல மன்சூர் அலிகான் அவரோட மகன், அவரும் ஒரு நடிகர், அவரும் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தி நடிகர் ஷாருக் கான் அவரோட மகன், அவர் இதே மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல கப்பல்ல அவங்க நண்பர்களோட கொண்டாட்டத்துல இதே மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டார். அப்புறம் விசாரணையில அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கைது செய்து ரிமாண்ட் செஞ்சவரை அந்த வழக்குல இருந்து விடுவிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க மற்றவங்க பேர்ல. அது மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதுல ஒருத்தர் 2 பேர் தான் மாற்றாங்க. மாற்றப்போதான் நமக்கு தெரிய வருது. கொக்கைன் போதைப் பொருள் அவ்வளவு எளிதாக கிடைக்குதா தமிழ்நாட்டில்? அதாவது நடிகர்கள்ட்ட எல்லாம் காசு அதிக அளவுல புழங்குது. அவங்க எவ்வளவு காசு கொடுத்தனாலும் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில சாதாரணமா மெத்தாபெட்டமின் இது ரொம்ப ஈஸியா கிடைக்காத ஒரு பொருள் தான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அதிக அளவுல கைப்பற்றப்படுது, அதிக அளவுல பயன்படுத்தப்படுது, அதிக அளவுல தமிழ்நாட்டு வழியா கடத்தப்படுது. அதே மாதிரி ஹெராயின் பவுடர்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்பர் 1. ஒரு கிலோ 7 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட தமிழ்நாட்டுல புழக்கத்துல இருக்குது. அதனால இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இவங்க எல்லாம் சமூகத்துல அதிகமா பணப்புழக்கம் உள்ளவங்க, பணக்காரங்க. ஏழை எளியவங்களே இதை பயன்படுத்துறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு காசு கொடுத்தனாலும் சரி அவங்க வாங்குவாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப இந்த கைது. இந்த விசாரணை அடுத்தடுத்து எப்படியெல்லாம் நீட்சி அடையும் சார்? இப்போ ட்ரக் பெடலர் விற்க கைது செய்யப்பட்டிருக்காரு, வாங்கினரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் பரிமாற்றம் அப்படின்னும் போது அடுத்தடுத்து விசாரணை கோணங்கள் எப்படியெல்லாம் போகும் சார்?
இப்போ ஆன்லைன்ல வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து அவங்க மறுக்க முடியாது. அது வந்து கேஸ் வந்து நாளைக்கு கோர்ட்ல ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இப்ப இவர் வித்தது பிரதீப்னு சொல்றாங்க, வாங்குறது பயன்படுத்தினது ஸ்ரீகாந்த்ங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க, இத்தனை பேர் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, இவர் யார் யார்கிட்டலாம் வாங்கியிருக்காரு, அவருக்கு மேல சப்ளை பண்றவர் யாரு, இதோட ஆரிஜின் என்ன, யாரெல்லாம் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இது ஒரு பெரிய லெவல்ல போகணும் விசாரணை. ஆனா நம்ம தமிழ்நாடு போலீஸால அது பண்ண முடியாது. நம்ம எல்லையை தாண்டி போறப்போ அடுத்த மாநிலம் அடுத்த நாடு அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு அவங்களோட விசாரணையை அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போக முடியாது. அதனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாட்சிகளை வச்சு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட வச்சு இந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. அதன்படி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமா நிச்சயமா தண்டனை கிடைக்கும். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் ராஜாராம் சார்.